10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hi students. Next on the test for halogens. சரிங்களா? Test for halogens அப்படின்னா என்னன்னு பாருங்க. அதை நம்ம டெஸ்ட் ஃபார் ஹேலஜன் சொல்லும்போது ப்ரீவியஸாக நைட்ரஜன் சல்ஃபர் நைட்ரஜன் சல்ஃபரும் மிங்கிளாக இருந்தால் நம்ம அதனுடைய டிரெக்ஷனில் எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ டெஸ்ட் ஃபார் ஹேலஜன், ஹேலஜனுக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ லெசைன் டெஸ்ட் 1, ஃபர்ஸ்ட் ஒன் லெசைன் டெஸ்ட், செகண்ட் chlorine water test for bromine and iodine only, chlorine water test for bromine and iodine only. Then next one பார்த்தீங்கன்னா Bilstein test or copper wire test. ஸோ ஹேலஜன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு 3 டெஸ்ட் பாசிபிள். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது லெசன் எக்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் அந்த 2 டெஸ்ட்டையும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டெஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்லோவாக ரன் பண்ணி நீங்கள் பொறுமையாக அதை எழுதி வைங்க. ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு டிடக்ஷன் அண்ட் எஸ்டிமேஷனை பொறுத்தவரையிலும் ஆல் டீட்டெயில் ஓவரால், அதாவது டிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இதை மட்டும் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எந்த ஸ்டாஃப்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் பண்ணித்தரோம். சரிங்களா இல்லையா? ஓகேங்களா? ஸோ டிடக்ஷன் அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போர்டு ஸ்டாஃப் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குது. டிடக்ஷனில் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இப்போ டெஸ்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லெசைன் எக்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லெசைன் எக்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட்டில் நீங்கள் அந்த சோடியம் மெட்டலை லேபில் அந்த கெரசிலேருந்து எடுத்து ஃபில்டர் பேப்பரில் ட்ரை பண்ணி ஃபியூஷன் டியூப்பில் போட்டு ஃபியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டை ஃபியூஷன் டியூப்பில் மிக்ஸ் பண்ணி நல்லா ரெட்டிஷ் ஆரஞ்சு வர வரைக்கும் ஹீட் பண்ணி அதை போர்சிலின் பேசனில் வாட்டரில் உடச்சி விட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த பாயில்டு வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஃபில்ட்ரேட் கிடைக்கிது இல்லையா? ஸோ அந்த ஃபில்ட்ரேட்டில் இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், உங்கள் 3 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குளோரைடு சால்ட்டு கொடுத்துருக்கோம், இன்னொருத்தர்கிட்ட புரோமைடு சால்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பர்சன் ஹேவிங் அயோடைடு சால்ட். அப்போ 3 பேருமே சைமல்டேனியஸாக டெஸ்ட்டு செய்கிறீங்க. ஓகேவா? இந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட்டை இப்போ செஞ்சு கையில் வச்சுட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்போ ஃபஸ்ட் பர்சனுடைய கையில் வந்து குளோரைடு சால்ட்டுக்கான சோடியம் குளோரைடு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஓகேவா? தென் செகண்ட் பர்சன் கையில் புரோமைடு சால்ட்டுக்கான சோடியம் புரோமைடு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. தேர்ட் பர்சன் கையில் அயோடைடு சால்ட்டுக்கான சோடியம் அயோடைடு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் பர்சன் அவருடைய அந்த சோடியம் குளோரைடு எக்ஸ்ட்ராக்டில் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணோம்னா ஸோ அந்த சோடியம் குளோரைட் ரியாக்ட் வித் சில்வர் நைட்ரேட் டு ஃபார்ம் sodium nitrate and silver chloride. Here silver chloride white precipitate கீழே டெபாசிட் ஆகும். சில்வர் குளோரைடு என்ன ஆகுங்க, ஒயிட் precipitate கீழே டெபாசிட் ஆகும். சரிங்களா? ஸோ ஒயிட் precipitate வந்துருச்சுனாவே இந்த டெஸ்ட்டு செய்யும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்டில் இருக்கும் பட்சத்தில் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணிங்கன்னா சில்வர் குளோரைட் ஒயிட் precipitate கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ சில்வர் குளோரைடு ஒயிட் precipitate கிடைச்சது அப்படின்னா அந்த ஒயிட் precipitate என்ன தான், சில்வர் குளோரைடு தாங்க. ஓகேங்களா? அப்போ சில்வர் ஒயிட் precipitate எதனால் கிடைக்குது, உங்களுக்கு அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்டில் குளோரின் இருக்கிறதுனால. ஓகேவா? அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் பர்சனுடைய ஆர்கானிக் காம்பவுண்டில் ஸோ குளோரின் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது அமோனியாவில் சால்யூபிள்.
சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது அமோனியாவில் சால்யூபிள். ஸோ அமோனியாவில் சால்யூபிள் ஆகி நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை தருது. ஓகேங்களா? டை அம்மைன் சில்வர் 1 குளோரைடுங்கிற காம்ப்ளெக்ஸ், டை அம்மைன் சில்வர் 1 குளோரைடுங்கிற காம்ப்ளெக்ஸ். அந்த 1 அப்படிங்கிறது சில்வர்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா? அப்போ சில்வர் குளோரைடு அமோனியாவில் சால்யூபிள். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் அவங்களுடைய டெஸ்ட் டியூப்பில் இப்போ சோடியம் புரோமைடினுடைய எக்ஸ்ட்ராக்ட் கையில் இருக்குது. ஸோ அதில் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ண உடனே சோடியம் புரோமைட் ரியாக்ட் வித் சில்வர் நைட்ரேட் டு ஃபார்ம் சோடியம் நைட்ரேட் அண்ட் சில்வர் புரோமைட். தட் சில்வர் புரோமைட் அப்படிங்கிறது பேல் எல்லோ precipitate ஆர் லைட் எல்லோ precipitate. ஓகேங்களா? ஸோ பேல் எல்லோ precipitate அப்படிங்கிறது என்ன? சில்வர் புரோமைட். அந்த பேல் எல்லோ precipitate தான் என்னங்க? சில்வர் புரோமைட். அப்போ இந்த சில்வர் புரோமைட் பேல் எல்லோ கலர் வந்து அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? அப்போ செகண்ட் பர்சன் வந்துக்கு பேல் எல்லோ precipitate அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போ எனக்கு வந்துட்டு புரோமைட் அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு சார். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்டில் புரோமின் அப்பியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் புரோமைடா அப்படிங்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேட் பண்ணணும்னா சில்வர் புரோமைட் ட்ரீட் வித் அமோனியா டு ஃபார்ம் ஸ்பேரிங்லி சால்யூபிள் காம்பவுண்ட். அப்போ டை அமைன் சில்வர் 1 புரோமைட். ஸோ ஸ்பேரிங்லி சால்யூபிள் அப்படின்னா சில்வர் புரோமைட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியாவில் ஓரளவுக்கு தான் கரையுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தேர்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆர்கானிக் காம்பவுண்டை சோடியத்தோட ரியாக்ட் பண்ணி சோடியம் எக்ஸ்ட்ராக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கையில் ஒரு டெஸ்டில் வச்சுருக்காரு. அப்போ அந்த டெஸ்டில் என்ன இப்போ இருக்குது? சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் ஆர் லசைன் எக்ஸ்ட்ராக்ட் LE சோடியம் அயோடைட் இப்போ அவர் டெஸ்டில் இருக்குது. ஸோ சோடியம் அயோடைட் அவர் டெஸ்டில் இப்போ சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சோடியம் நைட்ரேட் ப்ளஸ் சில்வர் அயோடைட் கிடைக்குது. சோடியம் நைட்ரேட் ப்ளஸ் சில்வர் அயோடைடு கிடைக்குது. அப்போ சில்வர் அயோடைடு அப்படிங்கிறது எல்லோ precipitate ஆர் டார்க் எல்லோ precipitate. This silver iodide precipitate, yellow precipitate, insoluble with ammonia. This dark yellow precipitate, silver iodide, insoluble with ammonia. அப்போ இங்கே நமக்கு அமோனியம் காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெசைன் எக்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட்டில் நம்ம அயோடின், குளோரின், புரோமின் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சப்போஸ் குளோரினாக இருந்ததுன்னா சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது சில்வர் குளோரைட் ஒயிட் precipitate கிடைக்கும். புரோமின் இருந்ததுன்னா சில்வர் நைட்ரேட்டோட டெஸ்ட் பண்ணும்போது சில்வர் புரோமைடுங்கிற எல்லோ precipitate, பேல் எல்லோ precipitate தரும். அயோடின் இருந்ததுன்னா சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது டார்க் எல்லோ precipitate, சில்வர் அயோடைடு தரும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு அந்த ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்டில் ஹேலஜன் இருக்குது, சம் அமௌண்ட் நைட்ரஜனும் சல்ஃபரும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னா, நைட்ரஜனும் சல்ஃபரும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இஃப் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் இஸ் ப்ரெசன்ட் இன் த காம்பவுண்ட் அலாங் வித் ஹேலஜன், ஓகேங்களா, சோடியம் சைனைட் அண்ட் சோடியம் சல்ஃபைட் இன்டர்ஃபர் த டிடக்ஷன் ஆஃப் ஹேலஜன் இன் த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஓகேங்களா? சப்போஸ் நைட்ரஜனும் சல்ஃபரும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேலஜனுக்கான டெஸ்ட்டை செய்யும் பொழுது சோடியம் சயனைடும் சோடியம் சல்ஃபைடும் இன்டர்ஃபர் ஆகும். சரிங்களா? எப்படி இன்டர்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி ரியாக்ஷன்ஸில் பார்ப்போம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தென் நைட்ரஜன் சல்ஃபரும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் பட்சத்தில் ஹேலஜனோட சேர்ந்து நம்ம அந்த சொல்யூஷனை பாயில்டு த lezine extract, boiled the lezine extract with nitric acid which decomposes sodium cyanide and sodium sulfide. ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் காம்பவுண்டில் ஹேலஜனோட சேர்ந்து நைட்ரஜனும் சல்ஃபர் இருக்கும் பட்சத்தில், ஓகேவா, நீங்கள் ஹேலஜனுக்கான டெஸ்ட்டு செய்யும்போது சோடியம் சயனைடும் சோடியம் சல்ஃபைடும் இன்டர்ஃபர் ஆகும். அப்போ ஹேலஜனுக்கான டெஸ்ட் நம்மளால் செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ நம்ம அந்த சைனைடையும் சல்ஃபரையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் ஹேலஜனுக்கான டெஸ்ட்டை ப்ராப்பராக தரும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறாங்க,
நைட்ரிக் ஆசிடோட பாயில் பண்ணுறோம். அப்போ நைட்ரிக் ஆசிடோட அந்த லெசைன் எக்ஸ்ட்ராக்டை பாயில் பண்ணும்போது அந்த நைட்ரஜனும் சல்ஃபைடும் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா சோடியம் சைனைடாகவும் சோடியம் சல்ஃபைடாகவும் கன்வெர்ட் ஆகி இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் சைனைடும் சோடியம் சல்ஃபைடும் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் cyanide react with nitric acid to form hydrogen cyanide gas. ஸோ ஹைட்ரஜன் சைனைடை எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடுங்க, லிபரேட் ஆகி வெளியே போயிடும். ஓகேங்களா? தென் sodium sulfide treated with boiled with nitric acid to form sodium nitrate and hydrogen sulfide. The hydrogen sulfide என்னவாகும்னா கேஸாக லிபரேட் ஆகி வெளியே போயிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்டில் ஹேலஜன் மட்டும்தான் இருக்குது, நைட்ரஜன் சல்ஃபர் இல்லை. பிகாஸ் நைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்ஃபைடாக லிபரேட் ஆகி வெளியே போயிடுச்சுங்க, சல்ஃபர் ஹைட்ரஜன் சல்ஃபைடாக லிபரேட் ஆகி எவாப்ரேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு எதனால் இன்டர்ஃபர் ஆகும், எதனால் நமக்கு ஹேலஜனுக்கான டெஸ்ட்டை தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் சோடியம் சைனைடு அந்த லெசைன் எக்ஸ்ட்ராக்டில் இருந்ததுன்னா சில்வர் நைட்ரேட்டோட சில்வர் சைனைடுங்கிற ஒயிட் ப்ரெசிபிடேட்டை தரும். அப்போ சில்வர் சைனைடும் ஒயிட் ப்ரெசிபிடேட் தான், சில்வர் குளோரைடும் ஒயிட் ப்ரெசிபிடேட் தான். அப்போ அது குளோரைடு அயானுக்கான டெஸ்ட்டுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்களா இல்லை சைனைடு அயானுக்கான டெஸ்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா? தெரியாது இல்லையா? அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம சைனைடை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்டில் சல்ஃபர் இருக்கும் பட்சத்தில் சோடியம் சல்ஃபைடு இருந்துச்சுன்னா நீங்கள் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது நமக்கு சில்வர் சல்ஃபைடுங்கிற பிளாக் ப்ரெசிபிடேட்டை தரும், சில்வர் சல்ஃபைடுங்கிற பிளாக் ப்ரெசிபிடேட்டை தரும். அப்போ பிளாக் ப்ரெசிபிடேட் அங்கே அப்பியர் ஆகும்போது நம்ம அதை வந்து ஹேலஜனுக்கான டெஸ்ட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த லெசைன் எக்ஸ்ட்ராக்டை நைட்ரிக் ஆசிடோடு ரியாக்ட் பண்ணி நைட்ரஜனை ஹைட்ரஜன் சைனைடாக வெளியே அனுப்பிடுறோம், சல்ஃபரை ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸாக எவாப்ரேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்டில் ஹேலஜன் மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹேலஜனுக்கான டெஸ்ட்டை செய்யும்போது குளோரின் இருந்ததுன்னா சில்வர் குளோரைடு தரும், புரோமின் இருந்ததுன்னா சில்வர் புரோமைடு தரும், அயோடின் இருந்ததுன்னா சில்வர் அயோடைடு தரும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மட்டும் அழிச்சிட்டு எழுதுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசைன் எக்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட் இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 2 டெஸ்ட் இருக்குன்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? ஜஸ்ட் நம்ம டிக்டேட் மட்டும் போடுறேன், நீங்கள் அதை வந்து ரைட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? செகண்ட் டெஸ்ட் என்னென்னா ஹேலஜனுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் வாட்டர் டெஸ்ட். குளோரின் வாட்டர் டெஸ்ட் அப்படின்னா இந்த குளோரின் வாட்டர் டெஸ்ட் ஒன்லி அப்ளிகபிள் புரோமின் அண்ட் அயோடின் மட்டும்தான். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணி வைங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், குளோரின் வாட்டர் டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது புரோமின் அண்ட் அயோடினுக்கான டெஸ்ட் மட்டும்தான். சரிங்களா? இதை குளோரின் வாட்டர் டெஸ்ட் ஆர் லேயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நைட்ரிக் ஆசிட், ஃபர்ஸ்ட் ஒன் நைட்ரிக் ஆசிட், அதாவது அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லைங்களா, லெசைன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் குளோரோஃபார்ம் ஆர் கார்பன் டை சல்ஃபைடு. சரிங்களா? லெசைன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கார்பன் டை சல்ஃபைடு ஆர் குளோரோஃபார்ம். ஸோ குளோரின் வாட்டர் டெஸ்ட்டில் இந்த மூணுமே எடுத்துக்கிறோம். என்னென்னங்க? லெசைன் எக்ஸ்ட்ராக்ட், ஓகே, தென் நைட்ரிக் ஆசிட் அண்ட் குளோரோஃபார்ம் ஆர் கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஸோ இந்த மூணுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ அது நல்லா நம்ம ஷேக் பண்ணும்போது இப்போ லெசைன் எக்ஸ்ட்ராக்டில் உங்களுக்கு சோடியம் குளோரைடு, அதாவது சோடியம் புரோமைடு அண்டு சோடியம் அயோடைடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இப்போ இருக்குன்னே வச்சுக்கலாம். நம்ம டெஸ்ட்டு நம்ம அதுக்கு தான் பண்ணுறோம், புரோமைடும் அயோடினுக்கான டெஸ்ட்டு தான் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இந்த 3 ரியேஜன் லெசைன் எக்ஸ்ட்ராக்ட், நைட்ரிக் ஆசிட் அண்ட் குளோரோஃபார்ம் ஆர் கார்பன் டை சல்ஃபைடு. இப்போ லெசைன் எக்ஸ்ட்ராக்டில் புரோமைன் இருந்துச்சு அப்படின்னா சோடியம் புரோமைடாக தான் இருக்கும். அப்போ சோடியம் புரோமைடு நம்ம எடுத்துக்கிட்ட குளோரின் இருக்கு இல்லையா, குளோரின் வாட்டர். ஸோ 4th ஒன் குளோரின் வாட்டர். ஓகேவா? குளோரின் வாட்டர் டெஸ்ட்டில் குளோரின் வாட்டர், லெசைன் எக்ஸ்ட்ராக்ட், கார்பன் டை சல்ஃபைடு அண்ட் நைட்ரிக் ஆசிட். ஸோ 4 மிக்சர் இதில் இருக்குது. இப்போ நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா லெசைன் எக்ஸ்ட்ராக்டில் இருக்கக்கூடிய புரோமின் குளோரினோட ரியாக்ட் பண்ணும்போது புரோமைடு கேஸாக ரிமூவ் ஆகிடும். ஸோ புரோமைடாக ரிமூவ் ஆகும்போது
அந்த புரோமைடு வந்து கார்பன் டை சல்ஃபைடோட மிக்ஸ் ஆகிருக்கும். சரியா? அப்போ புரோமைடு டர்ன்ஸ், அதாவது கார்பன் டை சல்ஃபைடோட மிக்ஸ் ஆகுறதுங்கிறத சோடியம் குளோரைடு, புரோமைடு தனியாக செப்பரேட் ஆகிடும். இப்போ சோடியம் குளோரைடு வந்து கார்பன் டை சல்ஃபைடு லேயரோடு இருக்கும். ஓகேவா? அப்போ சோடியம் குளோரைட் வித் கார்பன் டை சல்ஃபைடு லேயர் டர்ன்ஸ் ஆரஞ்ச். சோடியம் குளோரைட் அண்ட் கார்பன் டை சல்ஃபைட், சோடியம் குளோரைட் அண்ட் கார்பன் டை சல்ஃபைடு லேயர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்போ சோடியம் குளோரைட் அண்ட் கார்பன் டை சல்ஃபைடு லேயர் ஆரஞ்சு கலரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு அங்கே புரோமின் இருக்குன்னு அர்த்தம். ஆரஞ்சா ப்ரௌன்னே நம்ம சொல்லலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு அந்த லெசைன் எக்ஸ்ட்ராக்ட், குளோரின் வாட்டர், நைட்ரிக் ஆசிட் அண்ட் கார்பன் டை சல்ஃபைட் 4 மிக்சர். ஓகேங்களா? தென் லெசைன் எக்ஸ்ட்ராக்டில் அயோடின் இருக்கும் பட்சத்தில் அங்கே சோடியம் அயோடைடாக தான் இருக்கும். அப்போ சோடியம் அயோடைடு இருக்கும்போது அங்கே அயோடின் வந்து என்ன ஆகுனா டிசால்வ்ஸ் இன் அந்த கார்பன் டை சல்ஃபைட். அயோடின் dissolves in carbon disulfide. ஓகேவா? அயோடின் dissolves in carbon disulfide turns violet color. ஓகேங்களா? இப்போ அயோடின் கார்பன் டை சல்ஃபைடோட கலக்கும் மிக்ஸ் ஆகும்போது வயலட் கலரை தரும். அதே மாதிரி அந்த லெசன் எக்ஸ்ட்ராக்டில் புரோமைடு இருந்தது அப்படின்னா கார்பன் டை சல்ஃபைடோட மிக்ஸ் ஆகும்போது ப்ரௌன் கலர் ஆர் ஆரஞ்சு கலரை தரும். சரிங்களா? அப்போ எதனால் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா குளோரின் புரோமைடை ரீப்ளேஸ் பண்ணுது. குளோரின் வந்து என்ன பண்ணுதுங்க? புரோமைடை ரீப்ளேஸ் பண்ணுது. குளோரின் புரோமைடை ரீப்ளேஸ் பண்ணுது. பிகாஸ் ஹேலஜன்ஸ் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஹேலஜன்ஸ் ஆர் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குறைவாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை அதனுடைய சொல்யூஷன்லேருந்து ஆக்சிடைஸ் பண்ணுது. அப்போ ஹேலஜன்ஸில் குளோரின் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, புரோமின் லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ புரோமின் இஸ் ரீப்ளேஸ்டு பை குளோரின் ஆர் புரோமைடு அயான் இஸ் ஆக்சிடைஸ்டு பை குளோரின். அப்போ உங்களுக்கு புரோமைடு Br2 தனியாக செப்பரேட் ஆகுது. தென் Br2 மிக்ஸ்டு dissolves in chloroform or carbon tetrachloride or carbon disulfide layer turns yellow or brown or orange color. Then iodine dissolves in chloroform or carbon tetrachloride gives violet color. ஓகேங்களா? அப்போ அந்த ஆர்கானிக் லேயர் ப்ரௌன் கலராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது புரோமின் இருக்குன்னு அர்த்தம். ஆர்கானிக் லேயர் வயலட் கலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே அயோடின் இருக்குன்னு அர்த்தம். ஸோ குளோரின் வாட்டர் டெஸ்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஸ்டீன் டெஸ்ட். பெல்ஸ்டீன் டெஸ்ட் ஆர் காப்பர் வயர் டெஸ்ட். காப்பர் வயர் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ டிடெக்ட் பண்ணுறேன், நீங்கள் ரைட் பண்ணி கூட வைங்க. த காப்பர் வயர் இஸ் flattened at one end. The flattened end is heated and an oxidizing flame of the burner till it ceases to impart any green or blue color to the flame. A small quantity of organic substance is taken on the flattened end of the wire and introduced in the flame. A green or blue color of the flame indicate the presence of halogen. The green or blue color is produced due to the interaction of halogen with copper to form volatile copper halide. ஓகேங்களா? ஸோ அப்போ பெல்ஸ்டீன் டெஸ்ட்டில் காப்பர் வயர் டெஸ்ட்டு செய்கிறோம். ஓகேங்களா? அப்போ காப்பர் வயர் அப்படிங்கிறது ஒரு கம்பி தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பட்டையாக இருக்கிற மாதிரி தட்டி நம்ம அதை நல்லா ஹீட் பண்ணி அந்த ஹீட்டட் வயரில் கொஞ்சமாக ஹேலஜன் சால்ட் எடுத்து, அதாவது ஹேலைடு சால்ட் எதாக இருந்தாலும் சரி எடுத்து திரும்ப அந்த ஃப்ளேமில் காட்டினோம்னா ப்ளூயிஷ் ஃப்ளேம், நம்மளுடைய எல்பிஜி கேஸ் எரியும் இல்லையா அந்த ஃப்ளேம், அந்த ஃப்ளேமில் காட்டும் பொழுது நல்லா ப்ளூ கலரில் எரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், சரியா, க்ரீன் ஆர் ப்ளூ கலரில் அந்த ஃப்ளேம் வந்துச்சு அப்படின்னா அதில் நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஹேலஜன்ஸ் ப்ரெசண்டாக இருக்குன்னு அர்த்தம். பட் இதில் இண்டிவிஜுவல் ஹேலஜன்ஸ் சொல்ல முடியாது. ஹேலஜன்ஸ் இருக்குது, சரியா, குளோரின் புரோமின் அயோடிங்கிற ஹேலஜன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். என்ன ஹேலஜன்ஸ் அப்படிங்கிறத இந்த பெல்ஸ்டீன் டெஸ்ட்டில் நாம் சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெல்ஸ்டீன் டெஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஹேலஜன்ஸ், அதாவது யூரியா, தெயோயூரியா, பிரிடின், குயினலின் அண்டு பியூரின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பெல்ஸ்டீன் டெஸ்ட் அப்படிங்கிறது நாட் அப்ளிகபிள் ஃபார் யூரியா, தெயோயூரியா, பிரிடின், quinoline and purines because these compounds also gives
ப்ளூ ஆர் க்ரீன் ஃப்ளேம்ஸ், ப்ளூ ஆர் க்ரீன் ஃப்ளேம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் திஸ் டெஸ்ட் இஸ் வெரி சென்சிட்டிவ், இஸ் நாட் ஆல்வேஸ் ரிலையபிள். Substance which do not contains halogen such as urea, thiourea, pyridine, quinoline and purines extra also impart color to the flame. ஓகேங்களா? அப்போ ஹேலஜனும் க்ரீன் ஆர் ப்ளூ ஃப்ளேம் தான் தருது, இந்த காம்பவுண்ட்ஸும் க்ரீன் ஆர் ப்ளூ ஃப்ளேம் தான் தருது. அப்படின்னா நமக்கு ஹேலஜன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஹேலஜனுக்கான டெஸ்ட் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ். ஓகேவா? பாஸ்பரஸுக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பாஸ்பரஸுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபியூஷன் மிக்சரை வச்சு தான் பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன், சரியா, டிடெக்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை கவனிங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், given organic compound is fused with fusion mixture. So what is fusion mixture? Fusion mixture is called sodium carbonate and potassium nitrate. ஓகேங்களா? இதை எடுத்துக்கலாம், இல்லைனா சோடியம் பெராக்சைடு எடுத்துக்கலாம். சரியா? The given organic compound is fused with fusion mixture or sodium peroxide. Sodium peroxide means Na2O2. The phosphorus present in the organic compound is converted into sodium phosphate. The fused product is extracted with water and the aqueous solution obtained is boiled with concentrated nitric acid and ammonium molybdate. A yellow precipitate or coloration indicates the presence of phosphorus. The yellow precipitate is due to the formation of ammonium phosphomolybdate. The yellow precipitate is called ammonium phosphomolybdate. ஓகேங்களா? See here answer reaction பாருங்க. சப்போஸ் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் பாஸ்பரஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம சோடியம் பெராக்சைடோட ரியாக்ட் பண்ணுறோம், Na2O2. ஸோ சோடியம் பெராக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் பாஸ்பேட் கிடைக்குது. ஓகேங்களா? சோடியம் பாஸ்பேட். இல்லைன்னா நம்ம ஃபியூசன் மிக்சரோட ரியாக்ட் பண்ணுறோன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஃபியூசன் மிக்சர்னா Na2CO3 அண்ட் KNO3. ஸோ சோடியம் கார்பனேட் அண்ட் பாஸ்பரஸ் அண்ட் ஆக்சிஜன். ஓகேங்களா? கிவ்ஸ் சோடியம் பாஸ்பேட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ சோடியம் பெராக்சைடோட அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் ரியாக்ட் பண்ணாலும் சோடியம் பாஸ்பேட் கிடைக்கும், ஃபியூசன் மிக்சரோட அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் ரியாக்ட் பண்ணாலும் சோடியம் பாஸ்பேட் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸை சோடியம் பாஸ்பேட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், அயனிக் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் சோடியம் பாஸ்பேட் இஸ் ட்ரீட்டட் வித் நைட்ரிக் ஆசிட். சோடியம் பாஸ்பேட் இஸ் ட்ரீட்டட் வித் நைட்ரிக் ஆசிட் டு ஃபார்ம் phosphoric acid, to form phosphoric acid, H3PO4, phosphoric acid or orthophosphoric acid. ஓகேங்களா? ஓகே, பாஸ்பாரிக் ஆசிட் ஆர் ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்டில் இருந்த பாஸ்பரஸை சோடியம் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் பண்ணி தென் சோடியம் பாஸ்பேட்டை பாஸ்பாரிக் ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் திஸ் பாஸ்பாரிக் ஆசிட் ட்ரீட்டட் வித் ammonium molybdate. That phosphoric acid treated with ammonium molybdate. That phosphoric acid treated with ammonium molybdate. ஓகேங்களா? ஸோ அம்மோனியம் மாலிப்டேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா NH4 twice MOO4. அம்மோனியம் மாலிப்டேட் அப்படிங்கிறது என்ன? NH4 twice MOO4. MO4 means molybdenum. MO என்னங்க? molybdenum. ஸோ NH4 twice MOO4 அம்மோனியம் மாலிப்டேட் அண்ட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பாஸ்பாரிக் ஆசிட், அம்மோனியம் மாலிப்டேட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். ஓகேவா? டு ஃபார்ம் அம்மோனியம் பாஸ்போமாலிப்டேட். மாலிகுலர் ஃபார்முலா NH4 thrice MH4 thrice PO4 12MOO3. NH4 thrice PO4 12MOO3. It is called ammonium phosphomolybdate, yellow precipitate or canary yellow precipitate. And ammonium nitrate NH4NO3, ammonium nitrate and 12H2O. சரிங்களா? ஸோ இது கம்ப்ளீட் ஈக்குவேஷன் நம்ம புக்கில் கிடையாது. ஓல்டு ஃபஸ்ட் எடிஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 139 பேஜில் 5th ரியாக்ஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபுல் ரியாக்ஷன் கிடையாது. ஸோ
phosphoric acid treated with ammonium molybdate and nitric acid to form ammonium phosphomolybdate. This ammonium phosphomolybdate is yellow precipitate. So yellow precipitate appear ஆயிடுச்சுனா given organic compound contains phosphorus. Okay va, given organic compound contains phosphorus. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பாஸ்பரஸ் ஓவர். ஸோ ஃபைனலாக ஒன்று பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி வந்துட்டுருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் மட்டும் நம்ம இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ ஆக்சிஜன் இருக்கா இல்லையா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தனியாக டெஸ்ட்டே தேவையில்லை. எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம், கொஞ்சம் யோசிங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த வாட்டர். ஆக்சிஜன் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் வாட்டர். அப்போ நீங்கள் ஹைட்ரஜனுக்கான டெஸ்ட் நீங்கள் பண்ணீங்க இல்லையா, காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் ஃபார்ம் ஆச்சு இல்லையா ப்ளூ கலரு. அப்போ அங்கே வாட்டர் இருக்குன்னா கூடவே என்ன இருக்குது, ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆக்சிஜனுக்குன்னு தனியாக டெஸ்ட்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ ஆக்சிஜனுக்குன்னு தனியாக டெஸ்ட்லாம் கிடையாது. பட் எஸ்டிமேஷனில் ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க, ஆலியூஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்டிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்குன்னு சொல்லிட்டு ஆலியூஸ் ALUSIE அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆலியூஸ் டெஸ்ட் வந்து ஆக்சிஜனுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம எஸ்டிமேஷன் பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பார்க்க டைம் இருந்தால் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஆக்சிஜனுக்குன்னு தனியாக நம்ம டெஸ்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ வாட்டர் வேப்பர்லேயே என்ன இருக்குது, ஆக்சிஜன் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம அதை ஒரு பாயிண்ட்டுக்காக டிடெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். சரிங்களா? டிடெக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ தேர் இஸ் நோ சாட்டிஸ்ஃபேக்டரி குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் ஃபார் த டிடெக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த ஒரு குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் மெத்தடும் கிடையாது. ஸோ இருந்தாலும் இன்டைரக்டாக சம் மெத்தட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட், இஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் ஹீட்டட் அலோன் இன் எ ட்ரை டெஸ்ட் டியூப் in presence of nitrogen, the formation of water drops on cooler part of the tube may indicate the presence of oxygen. அப்போ டெஸ்ட் டியூப் சைடில் ஆர்கானிக் காம்பவுண்டை ட்ரை டெஸ்ட் டியூப்பில் நீங்கள் ஹீட் பண்ணும்போது டெஸ்ட் டியூப்பில் சைடில் என்ன ஆகுங்க, ஒரு வாட்டர் வேப்பர் நீராவி மாதிரி படியும் இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், அதில் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the presence of oxygen can be inferred by testing the presence of functional group known to contain oxygen. Example, hydroxy group, aldehyde group, carboxylic group and nitrogen, அதாவது NO2 group. நான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இண்டிகேட் பண்ணி காட்டுது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரலும் நீங்கள் டிடெக்ஷன் அண்ட் எஸ்டிமேஷனை நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ நீட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் ரன் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காம நீங்கள் அப்படியே ரைமிங்காக நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிய வரும். ஸோ நீட்டுக்கு இதில் தேவையான இன்ஃபர்மேஷன் டிடெக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து அதாவது நெகட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா நைட்ரஜனுக்கான டெஸ்ட்டில் டயோசோ காம்பவுண்ட் வந்து நைட்ரஜனுக்கான டெஸ்ட்டை நம்ம அந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது தராது. நெக்ஸ்ட் வந்து பெல்ஸ்டின் டெஸ்ட் அப்படிங்கும்போது அந்த டெஸ்ட்டும் ஹேலஜனுக்கான டெஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறதுனால அது ஹேலஜனுக்கான டெஸ்ட் இல்லை. ஸோ இருந்தாலும் ஹேலஜனுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஒன் பார்ட்டாக இதில் பார்க்குறோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் நீங்கள் நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ், ஹேலஜனுக்கான டெஸ்ட்டை ப்ராப்பராக நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ 1 மார்க்கு நமக்கு நிறைய இதில் யூஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் எஸ்டிமேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவான்டிட்டினா அமௌண்ட் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்ட்லேயும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், சல்ஃபர் எவ்வளோ அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கார்பன் எவ்வளோ அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ பர்சன்டேஜில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எஸ்டிமேஷன் ஆஃப் elements in organic compounds, that is quantitative analysis. So next video la paakalam. Thank you.